பாருங்கள், ஐரோப்பியர்களின் படையெடுப்பு. ஸோ இன்வேஷன், ஐரோப்பியர்களுடைய இன்வேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸில் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் பார்த்தோம். ஐரோப்பியர்களுடைய வருகை யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து படையெடுப்புகள் நடந்துச்சு. அந்த ஃபுல் படையெடுப்பு எக்ஸாமில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ அதனால் நம்ம பிரித்து இதை படிக்கிறோம். ஸோ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் இது கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது பாருங்கள், இது முக்கியமான ஒரு தருணம் தான் இந்த கர்நாடக போர்கள், கர்நாடிக் வார்ஸ். ஸோ இந்த வார் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்டு கர்நாடிக் வார்னு இருக்குது. ஸோ முதல் கர்நாடகா போர் வந்து 1746 1748. இரண்டாவது கர்நாடகா போர் வந்து 1749 1754. தேர்ட் கர்நாடிக் வார் வந்து 1756 1763. அப்போது 1746 1763 வரைக்கும் நடந்தது. ஸோ கர்நாடிக் வார்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகலாம். ஸோ கர்நாடகா போர்களில் பாருங்கள் என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1746 48 ஃபஸ்ட்டு இந்த வார் நடக்கிறதுக்கு பேரலெல்லாம் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரியன் ரூலர் சார்லஸ் VI டைட் இன் 1740. சரிங்களா? அதாவது சார்லஸ் 6 அப்படிங்கிறவர் இறந்துறாரு 1740. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்திரியாவுக்கும் பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே வாரிசு உரிமை போர் நடக்குது. அந்த எதிரெதிர் அணிகள் சண்டை போடும்போது தான் என்ன ஆகுது, இந்த ஆஸ்திரியன் ரூலர் சார்லஸ் 6 வந்து 1740 இறக்குறாரு. அப்படி இறக்கும்போது அவருடைய மகன் இருக்கா இல்லையா, மரியா தெரேசா, அவர் தான் வந்து அந்த பதவிக்கு வராரு. அதே மாதிரி பிரஷ்ய அரசர் வந்து 2ஆம் ஃப்ரெட்ரிக், அவரும் வந்து பதவிக்கு வராரு. அந்த நேரத்தில் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் டூப்ளேன்னு ஒருத்தர் இருக்கார். புதுச்சேரியில் ஆளுநர் அப்போதைக்கு டூப்ளேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஆளுநர் மோர்ஸிடம் நடுநிலைமை காக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அதான் முக்கியமான ஒரு தருணம். கவர்னர் வந்து அது புதுச்சேரி கவர்னர் டூப்ளெக்ஸ், மெட்ராஸ் கவர்னர் வந்து மோர்ஸ், 2 பேர். புதுச்சேரியில் இருக்கிறவங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க இல்லையா. அதே போல் மெட்ராஸில் இருக்கிறவங்க வந்து ஆங்கிலேயர்கள், இங்கிலீஷ்காரங்க. 2 பேர் வந்து ஒரு ரிமைன் நியூட்ரலாக போய்க்கலாமே அப்படின்னு பார்க்குறாங்க. பார்னெட் பிரெஞ்சு கப்பல்கள் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆளுநராக இருந்த லார்ட் போர்ட்டோனாய் இருக்கலான்னு அவர் வந்து 8 போர்க்கப்பல் வந்து நம்ம இந்தியன் ஓஷன்ஸில் வந்து உள்ளே நுழையிறாரு. ஸோ நுழைஞ்சி ஆங்கில கடற்படைக்கு எதிராக தலைமையேற்ற பைடன், சரிங்களா, 4 கப்பலோடு ஃப்ரெஞ்சு கப்பலை வந்து அப்படியே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கொயர் மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து கேப்சர் பண்ணுறாரு. இதில் வந்து ஜூலை 6 1746 நடைபெற்ற அந்த போரில் வந்து பைடன் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாரு. சரிங்களா? பைடன்கிறது ஆங்கில கடற்படைக்கு தலைமை ஏற்றிருந்தவர் இந்த பைடன். அவர் வந்து அவருடைய பேட்டிலில் வந்து ஒரு தோத்துறாரு வச்சுக்கங்களேன். அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்னாச்சு, ஃபால் ஆஃப் மதராஸ் வந்து நடக்குதுங்க. ஸோ ஃபால் ஆஃப் மதராஸ், சென்னை வந்து என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக வீழ்ச்சி அடைஞ்சு அது வந்து இன்னொருடைய ஆட்சிக்கு போகுது. த ஃப்ரெஞ்சு கவர்னர் த ஸ்குவாட்ரன் சக்சீட் இன் கேப்சரிங் தி அன்டிஃபெண்ட் மெட்ராஸ் 15 செப்டம்பர் 1746. இது ஒரு நிகழ்வு நடக்குது. கவர்னர் மோர்ஸ் வாஸ் ஆஸ்க்டு டு சரண்டர், பட் மெட்ராஸ் கவர்னர் ஸ்டாண்ட் இன் டு
அன்வர்தீன் ஃபார் ஹெல்ப். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிகிறாங்க. ஃப்ரெஞ்சுக்காரங்க தனியாகவும், மദ്രാஸ்காரங்க இங்கிலீஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் தனியாகவும் பிரிகிறாங்க. On 21st September 1746, English were forced to part with Madras. திரும்பவும் வந்து அந்த மெட்ராஸை கைப்பற்றுறாங்க. ஸோ இது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஏரியா வந்து கேப்சர் பண்ணுறது, அது திரும்ப சண்டை போட்டு அந்த ஏரியா வந்து மீண்டும் தன்னுடைய கைக்கு வந்து சரணடைகிறது, இது மாறி மாறி நடக்குது. அடுத்த ஒரு நிகழ்வு பாருங்கள், 1746 அடையார் போர். இதுவே ஒரு கொஸ்டின். பேட்டில் ஆஃப் அடையார் அப்படிங்கிறது 1746 நடந்தது. இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. இது கலெக்ஷனாக நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை படித்து வச்சுக்கங்க. ஸோ அடையார் சென்னையில் தெரியும் இல்லையா? சென்னை அடையார் அமைந்துள்ள ஒரு பகுதி தான் அந்த சாந்தோம் அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து கர்நாடகா நவாப் அன்வருதீனுக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் இடையே இந்த போர் நடக்குது. ஸோ எக்ஸாம்பிளில் நீங்கள் படிக்கும் பொழுது ஸ்டோரியாக படிக்காமல் அந்த பின் பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் அடையார் வந்து சென்னை சாந்தோமில் நடக்குது. அதாவது அடையார் நதிக்கரைக்கு பார்த்து நடக்குது. யாருக்கு இடையில் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து கர்நாடகா நவாப் அன்வருதீனுக்கும் ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு படைக்கும். இப்போது இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களும் கர்நாடக நவாபும் சண்டை போடும்போது கர்நாடக நவாப் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து வச்சுருக்கக்கூடிய வெப்பன்ஸ் வந்து பெருசாக வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களும் சரி, இங்கிலீஷ்காரங்களும் சரி. அப்போது அன்வர்தீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருடைய ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ அப்போ என்னாச்சுன்னா அன்வர்தீன் வந்து இங்கிலீஷ் கூட சேர்ந்து ஒரு கூட்டு படையாட்டம் போகிறாரு அப்படின்னு புரியுது. அடுத்த பக்கம் பாருங்கள், கேப்டன் பாரடைஸ் தலைமையிலான மிக சிறிய ஃப்ரெஞ்சு படை மாபூஸ் கான் தலைமையிலான மிக வலிமை வாய்ந்த நவாப் படை வந்து தோற்கடிக்குது. இது முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஆர்மி அண்டர் கேப்டன் பாரடைஸ் டிஃபீட்டட் த ஸ்ட்ராங் இந்தியன் ஆர்மி அண்டர் த மாபூஸ் கான் அட் சாந்தோம் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் தி ரிவர் அடையார். இது முக்கியமான ஒரு நிகழ்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய படைகள் இந்திய படைக்கு வெற்றி பெறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கிலீஷ்காரங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க நம்ம வந்து அது மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த நவாபு, கர்நாடகா நவாப் அப்படி இருக்க மாட்டாங்க. சரி, இந்த ஒரு பேட்டில் ஆஃப் அடையாருக்குள்ள என்ன வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1748 ஐரோப்பாவில் இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் சரிங்களா ஹைலா சாப்பல் உடன்படிக்கையில் வந்து ஒரு ட்ரீட் வச்சு, இந்த ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிஸ்-லா சாப்பல். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரியாக பார்க்காம 1748 அப்படிங்கிற டைம் லைனில் வந்து ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிஸ்-லா சாப்பல் வந்து நடந்திருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த உடன்படிக்கையில் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயரும் ஃப்ரெஞ்சுக்காரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பேட்டில் வந்து கொஞ்சம் ஹாஸ்டாலிட்டிஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க, மோதலை வந்து நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து சென்னையை ஆங்கிலேயர்களுக்கு திருப்பி தருவதென்றும் அதற்கு மாறாக வட அமெரிக்காவில் லூயிஸ் பார்க் என்ற இடத்தையும் ஃப்ரெஞ்சுக்காரர் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டனர். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நோட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டுட்டான். சரிங்களா? ஆல்ரெடி எக்ஸாமில் இந்த கொஷினை வந்து கேட்டிருக்கான். அதாவது இந்த பேட்டில் ஆஃப் அடையாரில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சென்னையை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் எதை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டு வச்சுருக்கான். சரிங்களா? அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லூயிஸ் பார்க் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்கான். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நோட் பண்ணி படிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸும் நீங்கள் படிச்சுக்கணும். எந்த லைன்ஸ்லேருந்து கொஷின் எடுப்பானே சொல்ல முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக அதை படித்து வச்சுக்கங்க. ஸோ செகண்ட் பாருங்கள், செகண்ட் கர்நாடிக் வார். இது நடந்தது வந்து 1749 1754 நடந்தது. ஏன் நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா அதே மாதிரி ஹைதராபாத், இவங்க 2 பேருக்கு நடுவில் த இஷ்யூ ஆஃப் சக்சஷன், வாரிசுரிமை பிரச்சனை இருக்குது. கர்நாடகிலையும்
அந்த ஹைதராபாத்லேயும். இதை வந்து இது மாதிரி சண்டை போடும்போது தான் இந்த பிரெஞ்சுக்காரர்கள், அதாவது ஐரோப்பியர்கள் வந்து உள்ளே நுழைஞ்சு அவங்களுக்கு சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுக்குற மாதிரி உள்ளே வந்து தான் சண்டையை போடுவாங்க. அந்த சண்டை என்ன அப்படின்னு பாருங்கள், த பேட்டில் ஆஃப் ஆம்பூர். சரிங்களா, ஆம்பூர் போர். அது ஆகஸ்ட் 3, 1749 ஆம்பூரில் நடைபெற்ற ஒரு போர். அங்கே முன்னாடி என்ன பார்த்தோம், த பேட்டில் ஆஃப் அடையார் பார்த்தோம். அது என்ன டேட்டு, யார் யாருக்கு இடையில் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும், ரீகால் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி த பேட்டில் ஆஃப் ஆம்பூர் ஆகஸ்ட் 3, 1749 யார் யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெஞ்சு கவர்னர் டியூப்லே, அதே மாதிரி சாந்தா சாஹிப் முசாஃபர் ஜங், அவங்களுடைய கூட்டுப்படை, கர்நாடகா நவாப் அன்வருதீன், இந்த குரூப். இப்போ யார் யார் அப்படின்னு பாருங்கள். இந்த போரில் வந்து ஃப்ரெஞ்சு கவர்னர் டியூப்லே, சாந்தா சாஹிப், முசாஃபர் ஜங் எல்லாம் ஒரு கூட்டுப்படையாட்டம் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா நவாப் அன்வருதீன் 2 பேர் தனி. ஸோ கூட்டுப்படைகள் தான் அந்த தனியாக இருந்த கர்நாடகா நவாப் அன்வருதீனை என்ன பண்ணுறாங்க, தோற்கடிச்சிடுறாங்க, டிஃபீட் பண்ணிடுறாங்க. டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லை, அது கில்டு அன்வருதீன் கான், அதான் முக்கியமான அன்வருதீன் கானை சாகடிச்சிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வருதீனுடைய மகன் முகமது அலி திருச்சிராப்பள்ளிக்கு தப்பி ஓடிடுறான். சரிங்களா, ஏன்னா அன்வருதீனை சாகடிச்சிட்டாங்க, அங்கே இனிமேட்டு இருந்தாலும் நம்மளே சாகடிச்சிருவாங்க சொல்லி முகமது அலி என்ன பண்ணுறான், திருச்சிராப்பள்ளிக்கு ஓடிடுறான். இப்போது இந்த சாந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடகா நவாப்பாக ஆக்கிடுறாங்க. புரியுதுங்களா, அந்த போரில் வந்து இந்த சாந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடகா நவாப்பாக ஆக்கிடுறாங்க. சரி, இவர் கர்நாடகா நவாப் ஆனதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரைஸ் பண்ணுறாரு. என்ன ப்ரைஸ் பண்ணுறாரு, அதற்கு ஈடாக பாண்டிச்சேரியை சுற்றி உள்ள 80 கிராமங்களை பிரெஞ்சுக்காரர்களுக்கு இந்த கர்நாடகா நவாப் வந்து கொடுத்துட்றாரு. அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காணத்தில் இந்த டெக்கன் டூ இந்த பிரெஞ்சுக்காரர்கள் நாசிர் சங் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறார். ஸோ அந்த வந்து டெக்கன் பிளேசஸில் இன்னொரு சின்ன ஒரு சண்டையில் பிரெஞ்சுக்காரர்களால் நாசிர் சங் வந்து கில்டு பண்ணிடுறாங்க. முசஃபர் சங் ஹைதராபாத்துடைய நிசாம் ஆகிறாரு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து 2 or 3 டைம்ஸ் வந்து ரீகால் பண்ணணும், அப்போ தான் ஞாபகத்தில் நிற்கும். சரிங்களா, ரீகால் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ பேட்டில் ஆஃப் ஆம்பூர் வந்து யார் யாருக்கு இடையில் நடக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டுப்படை, அது யார் யார் கூட்டுப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு கவர்னர் டியூப்லே, சாந்தா சாஹிப், முசஃபர் சங். இந்த பக்கம் வந்து கர்நாடகா நவாப் அன்வருதீன். ஸோ அன்வருதீன் வந்து தோற்கடிக்கப்பட்டு சாகடிச்சிடுறாங்க. அவருடைய மகன் வந்து முகமது அலி திருச்சிக்கு ஓடிடுறாரு. அப்போ சாந்தா சாஹிப் வந்து கர்நாடகா நவாபாக ஆக்கிடுறாங்க. அதுக்கு பதிலாக பாண்டிச்சேரியை சுற்றி உள்ள 80 கிராமத்தை கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் வந்து தக்காணத்தில் பிரெஞ்சுகளால் நாசிர் சங்கை வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. முசஃபர் ஜங்கை வந்து ஹைதராபாத் நிசாமாக ஆக்கிறாங்க. புதிய நிசாம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு போதிய வெகுமதியே வழங்குறார். ஏன்னா எனக்கு வந்து ஆட்சி கொடுத்துட்டியே அப்படின்னு. அப்போ என்னாச்சு, கிருஷ்ணா நதியின் தென்பகுதியில் அனைத்திற்கும் டியூப்லேயே வந்து ஆளுநராக நியமிச்சிடுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 1751 த முசஃபர் ஜங் வாஸ் அசாசினேட்டட் பை இஸ் ஓன் பீப்புள். தன்னுடைய மக்களாலேயே முசாஃபர் ஜங் படுகொலைப்படுறாரு 1751. நாசிர் ஜங் சகோதரர் சலபத் ஜங் பிரெஞ்சு படை தளபதி புஸ்ஸியின் உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் ஆகிறார். இது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அவரெல்லாம் அந்த அந்த சக்ஸஸரில் வந்து ஒருத்தரை அசாசினேட் பண்ணாலும் நாசிர் ஜங் இருக்கா இல்லையா, அவனுடைய பிரதர் சலபத் ஜங்கு பிரெஞ்சு படை தளபதி புஸ்ஸி உதவியுடன் ஹைதராபாத்துடைய நிசாமாக ஆகிறாரு. ஸோ குண்டூர்னு ஒரு பிளேஸ் இல்லையா, மாவட்டம். அதை தவிர நார்த்து சர்க்கார், வட சர்க்கார் முழுவதும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால் என்னாச்சு, டியூப்லேவுடைய பவர் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாகிடுச்சு. ஜெனித் பை தட் டைம், உச்ச நிலையை அடைகிறாங்க. சரிங்களா, த டியூப்லெக்ஸ் பவர் வாஸ் அட் இட்ஸ் ஜெனித் பை தட் டைம்.
இது வந்து பேட்டில் ஆஃப் ஆம்பூர் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பேட்டில் ஆஃப் ஆர்காட் 1751 சரிங்களா. டியூப்லே முகமது அலி சரிங்களா, டியூப்லே முகமது அலி தஞ்சம் புகுந்த திருச்சி கோட்டையை முற்றுகையிட ஒரு படையை அனுப்புகிறார். ஏன்னா அங்கே முகமது அலி தப்பிச்சு திருச்சிக்கு போனார் இல்லையா, அவர் என்ன ஆனார், அவரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டியூப்ல ஒரு படையை அனுப்புகிறார். இந்த முயற்சியில் சாந்தா சாஹிப்பும் கர்நாடகா நவாப், அதான் சாந்தா சாஹிப், தன்னை பிரெஞ்சு படைகளோடு இணைத்து கொண்டார். ஏன்னா அவரும் சேர்ந்து ஒரு கூட்டுப்படையாக சேர்ந்து தான் போகிறார். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் ஆர்காட்டை தாக்க ராபர்ட் கிளைவ் கம்பெனியுடன் அனுமதி கோர்றார். ஸோ ஆங்கிலேய கவர்னர் அப்போதைக்கு இருந்தவர் யார், சாண்ட்ரஸ். அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கி 200 ஆங்கில படையினர் 300 இந்திய படை வீரர்களை இந்த ராபர்ட் கிளைவ் ஆர்காடை நோக்கி அனுப்புகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, இந்த கிளைவ் வாஸ் entrusted தி டாஸ்க் ஆஃப் கேப்சரிங் ஆர்காட். ஹிஸ் அட்டாக் ப்ரூவ்ட் சக்ஸஸ்ஃபுல். அதாவது வந்து அவங்க பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் அட்டாக் பண்ணுறாங்க. லாரன்ஸ் உதவியுடன் கிளைவ் ஆரணி, காவிரிப்பாக்கம், இன்னும் சில இடங்களெல்லாம் வந்து பிரெஞ்சு படைகளை வந்து தோற்கடிக்கிறாங்க. ஸோ பேட்டிலுடைய முக்கியமான ஒரு போருனாலே முக்கியமானது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்காரங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டே போகும். ஸோ இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்பென்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த போருடைய முக்கிய சாராம்சம். எங்கெங்கெல்லாம் ஃப்ரெஞ்சு இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் டச்சு இருக்காங்களோ, எங்கெல்லாம் போர்ச்சுகீஸ் இருக்காங்களோ, அவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து தோற்று போய் ஓடிடுவாங்க. சாந்தா சாஹிப் என்ன பண்ணுறாங்க, திருச்சியில் வந்து அவரை அசாசினேட் பண்ணிடுறாங்க சரிங்களா. அதே சமயத்தில் சாந்தா சாஹிப் திருச்சியில் வந்து கொலை செய்யப்படுறாரு. இந்த முகமது அலி என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வருதீன் மகன் முகமது அலி ஆங்கிலேயர் உதவியுடன் ஆற்காடு நவாப் ஆகிறார். ஸோ அவர் சாகடிச்சுட்டு இவர் வந்துடுறாரு, இவர் சாகடித்து அவர் வந்துடுறாரு. இந்த தோல்வியால் பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் டியூப்ல என்ன பண்ணுறாங்க, அது ரிட்டன் வர சொல்லிடுறாங்க. இனிமேட்டு அங்கே இருக்காத, நீ வந்து பாரிஸ்க்கு வந்துடு அப்படின்னு. ஸோ நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா அடுத்த ஒரு லைன் ஒன்று வரும். அந்த லைனில் வந்து டியூப்ல என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஹேங் கொடுத்துருவாங்க, சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. நீ வந்து அங்கே நீ சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அது ஒரு சென்டென்ஸ் லைனாக போகும். 1755 பாண்டிச்சேரி உடன்படிக்கை. பாருங்கள், இந்த ஒவ்வொரு பாயிண்ட் தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கணும். அதான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ பாண்டிச்சேரி உடன்படிக்கை. டியூப்லவை தொடர்ந்து, டியூப்ல தான் அவர் ரிட்டன் போயிடறா இல்லையா, பிரெஞ்சு ஆளுநராக என்ன வராரு, கோத்தையோ அப்படிங்கிறது வராரு. ஸோ டியூப்லவுக்கு அடுத்தது வந்து ஒரு கோத்தையோ. அவர் வந்து ஒரு ட்ரீட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. இரு நாடுகளும் தங்கள் உள்நாட்டு விவகாரங்களை வந்து தலையிடக்கூடாது. என்ன 2 நாடுகள், இந்த பக்கம் இங்கிலீஷு, அந்த பக்கம் ஃப்ரெஞ்சு. இந்த 2 நாடுகள் ஒரே நாட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளேயே 2 நாடு. நாங்கள் உன்னுடைய பிரச்சனைக்கு நான் வர மாட்டோம், என்னுடைய பிரச்சனைக்கு நீ வர வேண்டாம். போருக்கு முன்னர் எப்படி நம்ம இருந்துக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிட்டு கரெக்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதான் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755, இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட் ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது, த பேட்டில்ஸ் ஆஃப் பெங்கால். வங்காள போர்கள். அது கர்நாடகா போர் பார்த்தோம், இப்போ பெங்கால போர். இது முக்கியமான போர். பெங்காலில் நடந்த பேட்டில்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்களுடைய என்ன சொல்கிறதுங்க, பவர் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி கேள்விப்பட்டிருப்போம். 1757 பிளாசி போர் 1757 மனப்பாடம் படிக்கணும். ஸோ இது மாதிரி வர டைம்லைன்லாம் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலில் ஒரு நவாப் இருந்தார். அவர் பேர் அலிவர்தீன் கான். சரி, 1756 சிராஜ் உத் தௌலா அப்படிங்கிறவர். இந்த பேட்டில் ஆஃப் பிளாஸில் வங்காள நவாப் அலிவர்தீன் கான் 1786 சரிங்களா. த நவாப் பெங்கால் டைட் இன் 1756. அதே சமயத்தில் யார், சிராஜுதீன்
தௌலா அவரும் வந்துடுறாரு. இந்த வங்காளத்தில் காசிம் பஜாரில் அமைந்துள்ள ஒரு வணிக மையத்தை என்ன பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணிக்கிறாங்க. 20th June 1756 த ஃபோர்ட் வில்லியம் சரண்டர். சரிங்களா, அந்த வில்லியம் கோட்டையில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. இந்த 1756. ஆங்கில படை தளபதி ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணுறாரு, கல்கத்தாவை வந்து திரும்ப ரிகவர் பண்ணுறாருங்க. சரிங்களா, அப்படி ரிகவர் பண்ணும்போது இந்த 9th February 1757 த ட்ரீட்டி ஆஃப் அலிநகர். சரிங்களா, அலிநகர் வாஸ் சைன்டு. ஸோ அலிநகர் உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுருக்கிறான், படித்து வச்சுக்கோ. 1857 February 9. சரிங்களா, இந்த உடன்படிக்கையில் தான் இந்த சிராஜுதீன் தௌலா வந்து அதை சைன் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு ஒன்று பாருங்கள், த பிளாக் ஹோல் ட்ராஜடி 1756. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸு, எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. இருட்டறை துயர சம்பவம் 1756. என்ன நடந்தது? சிராஜுத்தௌலா இருக்கு இல்லையா, அவனுடைய படை வீரர்கள் 146 பேர் ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் வந்து காற்று புகாத ஒரு சிறிய இருட்டு அறையில் வந்து இரவு முழுதும் அடைத்து வச்சிடறாங்களாமா. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 146 பேரில் 123 பேர் மூச்சு திணறி இறந்தது. இதுதான் வந்து இருட்டறை துயர சம்பவம், த பிளாக் ஹோல் ட்ராஜடி. ஸோ பிளாக் ஹோல் ட்ராஜடியுடைய கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு இயர் எப்போன்னு கேட்பாங்க. இயரை வந்து ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஸோ 146 பீப்புளில் 123 பீப்புள் வந்து இறந்தது கேட்க மாட்டாங்க. பட் என்ன அப்படின்னா, யார் செஞ்சாங்க, யார் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா, பெங்காலில் இருக்கக்கூடிய சிராஜுத் தௌலா அவர் தான் செஞ்சார். அது மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுதான் கொஷின்ஸ் இந்த ஏரியாவில் கேட்கக்கூடிய பகுதி. ஸோ நீங்கள் படிக்கும்போது எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படிக்கணும், தவிர ஹிஸ்ட்ரியாக வெறும் ஹிஸ்ட்ரியாகவே பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அது மார்ச் 1757 ஃப்ரெஞ்சு குடியேற்றமான சந்திர நாகூரை வந்து ஆங்கிலேயர்கள் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் தென் கேப்சர் சந்திர நாகூர் மார்ச் 1757. இந்த பிளாசி போரில் சிராஜுத் தௌலா பிரெஞ்சு கூட்டணிக்கும் மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே 1757 ஜூன் 23 நடைபெறுது. பிளாசி போர் நடந்தது வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. த பேட்டில் ஆஃப் பிளாசி டுக் பிளேஸ் பிட்வீன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் நவாப் பெங்கால் அண்ட் இஸ் ஃப்ரெஞ்ச் அலைஸ். அது பெங்காலுடைய நவாபும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் சேர்ந்து இந்த பக்கம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்போ? ஜூன் 23, 1757. ஸோ இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிராஜுத் தௌலாவின் படைகளை ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி படைகள் தோற்கடித்தன. இந்த ராபர்ட் கிளைவை கொஞ்சம் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அவர் தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியா அப்படியே என்ன சொல்கிறதுங்க, அவருடைய பவரை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணவர் முக்கியமான ஆள் இவர் தான், ராபர்ட் கிளைவ் தான். இவர் இந்த வேலையை செய்யாமல் இருந்தால் இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்காது. இந்த போரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி, அதாவது வங்காளத்தில் இருக்க கம்பெனி கருவூலத்தில் மூலமாக கிடைத்த பெரும் செல்வத்தை கொண்டு இராணுவத்தை பலப்படுத்திட்டாங்க. அதாவது இந்த கல்கத்தாவில் அந்த இருக்கக்கூடிய நவாபுடைய என்ன சொல்கிறேன் ட்ரெஷரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து நிறைய பணம் கிடச்சிருக்குது, நிறையா வந்து ஆர்னமெண்ட்ஸு கோல்டுலாம் கிடச்சிருக்கும். எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா பண்ணிட்டாங்க. இந்த பிளாசிப்போடைய வெற்றி ஆங்கிலேய அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது. அதெல்லாம் ராபர்ட் கிளைவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிரிட்டிஷ் இந்தியா உருவாவதுக்கு. அடுத்த முக்கியமான போர் பாருங்கள், அதாவது பிரிட்டிஷ் இந்தியா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான போர் த பேட்டில் ஆஃப் பக்சார். 1764 நடந்த பக்சார் போர். யாருக்கு என்னென்ன எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ பக்சார் போர் வரத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால், பீகார், ஒரிசா. அதான் பிரச்சனை. வந்து எப்போ வேணாலும் வருவோம், எப்படி வேணாலும் இருப்போம், நாங்கள் வந்து இங்கே ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான்.
பெங்காலில் வந்து 24 பர்கானா அப்படிங்கிற பிளேஸு. அதே மாதிரி மிர்ஜாபார் 1757, 1766. இந்த மீர் காசிம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மீர் காசிம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பூர்த்தவான், மிட்னாப்பூர், சிட்டான் இந்த பிளேஸில் அவர் இருக்கார். இவர் கேபிட்டல் ஃப்ரம் முர்ஷாபாத் டு அது மஹங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து மாங்கூர் தலைநகரம் மாற்றுறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் சுஜாவுத் தௌலாவும் இரண்டாம் ஷாவும் பேசுகிறாங்க. 2 பேரும் அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் நடக்குது. அதாவது கூட்டுப்படை உருவாக்குறாங்க. சரிங்களா? அப்படியே போகும்போது அக்டோபர் 22, 1764 பக்சார் அப்படிங்கிற பிளேஸில் அந்த போர் நடக்குது. இந்த போருக்கு தளபதி யார் அப்படின்னு பார்த்தா ஹெக்டர் மான்ரோ. ஆன் மிர் ஜாஃபர் டெத் இஸ் சன் நிஜாமுத் தௌலா வாஸ் பிளேஸ்டு ஆன் தி த்ரோன். அப்படியே அந்த மிர் ஜாஃபரை வந்து சாகடிச்சுட்டு அவருடைய பையன் நிஜாமுத் தௌலாவையும் வந்து த்ரோன் பண்ணிடுறாங்க. சரிங்களா? 1765 பிப்ரவரி 20 அலகாபாத் உடன்படிக்கைப்படி பக்சார் போர் முடிவுக்கு வருது. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் எக்ஸாமில் கேட்ட அடுத்த ஒரு கொஷின் எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பழைய கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னு தெரியும். எந்த ட்ரீட்டியில் பக்சார் போர் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு கொஷின் எடுத்துருப்பாங்க. சரிங்களா? த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. அந்த அலகாபாத்தில் அது பிப்ரவரி 20, 1765. இதுக்கு வந்து பெங்காலில் வந்து டெப்டி சுபேதார் அப்படிங்கிற நாமினேட்டட் பை தி கம்பெனி. ஸோ சுபேதார் அப்படிங்கிறதே வந்து டெப்டி சுபேதார் அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணுறாரு ராபர்ட் கிளைவ் அயோத்தி நவாப் சுஜா உத் தௌலாவுடன் முகலாய பேரரசர் 2ஆம் ஷர் ஆலத்துடன் தனித்தனியாக ஒப்பந்தம் செய்து கொள்ளார். அவங்க வந்து ஒரு சைன் பண்ணிக்கிறாங்க. ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வர்றாரு. இந்த ரிசல்ட், அதாவது ஆஃப்டர் என்ன சொல்கிறது, பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் நடக்குது. இது செகண்ட் கர்நாடிக் வாருடைய இஷ்யூஸ். இதில் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பென்ஷன் பிரிட்டிஷ் இந்தியாவாக மாறுவாங்க. அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக வருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் கர்நாடிக் வார் 1756, 1763. இந்த போர் வர்றதுக்கு காரணம், இந்த கோர்ஸ் ஆஃப் வார் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு படைகளை வழிநடத்த கவுண்டி லாலி அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, டெப்யூட் பண்ணுறாங்க இல்லையா? டெப்யூட் பண்ணி நீங்கள் வந்து பிரெஞ்சு படையை வந்து வழி நடத்துங்கன்னு சொல்லி பண்ணுறது யார்? கவுண்டி லாலி. அவர் கடலூரில் உள்ள செயின்ட் டேவிட் கோட்டையை எளிதாக கேப்சர் பண்ணுகிறார். ஹி ஈஸிலி கேப்சர் த ஃபோர்ட் செயின்ட் டேவிட். கர்நாடக பகுதியிலிருந்து ஆங்கிலேயரை விரட்ட தன்னுடன் இணையுமாறு புஸ்ஸிக்கு கவுண்டி லாலி வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஹி ஆர்டர்ட் புஸ்ஸி டு கம் டவுன் தி கர்நாடிக் வித் ஹிஸ் ஆர்மி. ஸோ இப்படி தான் வந்து சண்டை, அது கூட்டு சேர்ப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க, அவங்க 2 பேர்த்தையும் அவங்க கூட்டு சேர்த்துக்கிறாங்க. புஸ்ஸி புறப்பட்டத்தை பயன்படுத்தி வட சர்க்கார், அது ஆந்திர பிரதேசம் தான், ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, அதான் வட சர்க்கார்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த நார்த்தன் சர்க்கார்ஸ் இந்த பகுதிகளெல்லாம் வந்து கைப்பற்ற ராபர்ட் கிளைவ் வங்காளத்திலிருந்து ஒரு கர்னல் போட வந்து அனுப்புகிறாரு. ஸோ இந்த அனுப்புகிற இந்த பகுதியை தான் தேர்ட் கர்நாடிக் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன். அதில் ஃபஸ்ட்டு வார்வது எதுங்க? 1760 வந்தவாசி போர், த பேட்டில் ஆஃப் வந்தவாஸ். 1760 ஜனவரி 22, 1760 ஜெனரல் அயர்கூட் அவருடைய தலைமையில் ஆங்கில படை லாலி தலைமையிலான பிரெஞ்சு படை முற்றிலும் தோற்கடிக்கப்படுது. கண்டிப்பாக வந்து பேட்டில்ஸ் நடக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்காரங்க தான், இங்கிலீஷ் ஆர்மி தான் என்ன பண்ணுவாங்க, வின் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் வேந்தவாஸ் யாருக்கு இடையே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஜென்ரல் அயர் கூட்டுக்கும் ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த லாலிக்கும் இடையே நடக்குது. இந்த லாலி வந்து தோற்கடிக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பிறகு ஆஃப்டர் எ இயர் வித்தின் எ இயர் இந்தியாவில் இருந்த அனைத்து குடியேற்றங்களும் பிரெஞ்சுக்காரர்கள் இழந்தனர். அதான் முக்கியமான பாயிண்ட். கவுண்டி லாலி பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்ப அழைக்கப்பட்டு சிறையிலிடப்பட்டு பின்னர் தூக்கிலிடப்படுறார். அதை வந்து உன்னால தான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இந்த இந்தியா ட்ரேடே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிறையிலிடப்பட்டு தூக்கிலிடப்படுறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ட்ரீட்டி பாருங்கள். 1763 பாரிஸ் உடன்படிக்கை, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஐரோப்பாவில் நடைபெற்ற 7 ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கை படி முடிவுக்கு வந்தது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான. இந்த 7 years war was concluded by the ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். என்ன நடக்குது? அதன்படி பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள் அனைத்தும் பிரெஞ்சுக்காரர்கள் வசம் திரும்ப கொடுக்கப்பட்டது. இப்போ புரியுதா? பாண்டிச்சேரி ஏன் பிரெஞ்சுக்காரர்கள் கையில் போச்சு அப்படின்னா, அங்கே ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் காரணமாக பாண்டிச்சேரியை இழந்த பிரெஞ்சுக்காரர்கள் திரும்பவும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க? பாண்டிச்சேரியை கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர்கள் தங்கள் பகுதிகளை பலப்படுத்தவும் படைகளை பெருக்கவும் தடை விதிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க பெருசாகினா திரும்ப வந்து பேட்டில்ஸ்க்கு வருவாங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க. இதன் மூலம் பிரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது முடிச்சு. ஸோ இங்கிலீஷ்காரங்க வந்து பயங்கர டெவலப் ஆகிறாங்க. இது வரைக்கும் கர்நாடகா வார்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வார் என்ன நடக்குது பாருங்கள். இது வந்து ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ ஆங்கிலோ மைசூர் வார்னால் நம்மளுக்கு வந்து மைண்டில் ஈஸியாக ஒரு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அவங்களுடைய காலகட்டம். அவங்களாம் வந்து பயங்கரமாக, ஹைதர் அலி, திப்பு சுல்தான்லாம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டவர்கள். ஆனால் அவங்க வந்து பிரெஞ்சுக்காரர்கள் சேர்ந்து போரிட்டாங்க. பிரெஞ்சுக்காரர்களை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறதும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் போரிட்டாங்க. ஸோ இவருங்கள் இறந்ததுக்கு பிறகு கம்ப்ளீட்டாகவே இந்தியா முழுக்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஃபுல் கேப்சர் ஆகிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் 1767 to 1769, செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1780 to 1784, தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் 1790 to 1792, ஃபோர்த்து வந்து 1799. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் பார்க்கலாம். 1767 1769 நடந்ததுக்கான ரீசன் என்ன? ஹைதர் அலியோடைய வளர்ச்சி. அவர் பயங்கரமாக நிறையா டெரிட்டரியாக கேப்சர் பண்ணிகிட்டே போகிறாரு. அதே மாதிரி அவர் ஃப்ரெஞ்சுகிட்ட கொஞ்சம் ரிலேஷன் வச்சுருக்கார், நிறைய ரிலேஷன் வச்சுருக்காரு. இது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது இன்னொரு பக்கம், இந்த பக்கம் எடுத்து அந்த குஜராத் சைடு, மகாராஷ்டிரா சைடு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்களும் ஹைதராபாத் நிசாம் ஆங்கிலேயருடன் இணைந்து ஒரு முக்கூட்டணி, சரிங்களா, ட்ரிபிள் அலைன்ஸ் பண்ணுறாங்க. மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம், ஆங்கிலேயர்கள் 3 பேர் சேர்ந்து ஹைதர் அலிக்கு எதிராக ஒரு போர் வந்து திரட்டுறாங்க. தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் 1767 மைசூர் மீது படையெடுக்கிறார். சரிங்களா? ஆங்கில படையை வந்து ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றாரு. சரிங்களா? ஸோ ஹி டிஃபீட்டட் இங்கிலீஷ் அண்ட் கேப்சர்ட் மேங்களூர். 1769 மார்ச் மாதம் ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா மதராஸ் முக்கியமானது. அங்கே தான் ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலேயர் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ். ஆங்கிலேயர்கள் 1769 ஏப்ரல் 4 ஒரு உடன்படிக்கை செஞ்சுறாங்க, ஒரு ட்ரீட்டி பண்ணிக்கிறாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தோக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா உடனே ஒரு ட்ரீட்டி வச்சுக்குவாங்க. வாங்க ஒரு பேசி நம்ம வந்து உடன்படிக்கை பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய இதில் வந்து அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் 1769
ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ போருக்கு முன்னர் இந்த பகுதிகளில் இருந்த தரப்பினரும் திரும்ப பெற்றனர். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன கேப்சர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவங்க பிளேஸ்க்கு அவங்க போய்க்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி முடிச்சுக்கிறாங்க. மற்ற நாடு தாக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1780 to 1764. ரீசன் என்ன? 1769 ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க. அந்த உடன்படிக்கையை ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணல. ஸோ டிட் நாட் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. 1771 மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்து மதராஸ் உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு உதவவில்லை. ஸோ எல்லாமே வந்து அந்த உடன்படிக்கை பிரகாரம் ஏமாத்திடுறாங்க. ஹைதர் அலி ஆட்சிக்கு உட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதி மாகி ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டோம். எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. மாகியை ஆங்கிலேயர்கள் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை ஆயிடுது. இதனால தான் இந்த வார் ஸ்டார்ட் ஆகுது. 1781 ஆங்கில படையை சர் ஐயர்குட் ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற பிளேஸ், அதாவது போர்ட்டோ நோவோ, பரங்கிப்பேட்டைக்கு அந்த காலத்தில் வந்து போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற பிளேஸ், அந்த பிளேஸில் தோற்கடிச்சிட்றாங்க. மைசூர் படைகள் சோளிங்கர் என்ற பகுதியிலும் தோல்வியை தழுவியது. போரின் போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி 1782 இறந்துடுறாரு. அவருக்கு பிறகு அவருடைய மகன் திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு கடும் எதிர்ப்பாக அவர் வந்து போரிடார். 1783 திப்பு ஆங்கில படை தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் அவரது படை வீரர்கள் எல்லாத்தையும் கைது செய்கிறாரு. திப்புவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் 1784 எப்போ நடந்தது பாருங்கள், மார்ச் 7, 1784. யாருக்கு இடையில்? ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தான்களுக்கும் இடையே நடைபெற்ற அந்த கையெழுத்து. இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியை நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு செய்யக்கூடியதான் ஒரு முக்கியமான இந்த ட்ரீட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடப்பதற்கு காரணம் என்ன? மேங்களூர் உடன்படிக்கையை ஆங்கிலேயர்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி வெளிநாடுகள் கூட்டணி அமைக்கும் பிரான்ஸ், துருக்கி, திப்பு சுல்தான் தன்னுடைய தூதர்களை வந்து அனுப்புகிறாரு. அது திப்பு சுல்தான் வந்து பிரான்ஸோடைய உறவும் அதே போல் வந்து துருக்கி நாட்டுடைய உறவு வச்சுருக்காங்க. அங்கே தூதர்களை அனுப்புறது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆங்கிலேய கூட்டணியில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் திப்பு சுல்தான் 1789 போய் என்ன பண்ணுறாருங்க, அட்டாக் பண்ணுறாரு, தாக்குறாரு. சரிங்களா? ஸோ எங்கள் திருவிதாங்கூர் அப்படிங்கிறது கேரளா, அங்கே இருக்க சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் போய் அங்கே அட்டாக் பண்ணுறாரு. இது யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு? இங்கிலீஷ்காருடைய கண்ட்ரோல், பிரிட்டிஷ்காருடைய கண்ட்ரோல் இருந்தது. இதே சமயத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிசாம் மற்றும் மராத்தியர்களுடன் சேர்ந்து திரும்ப ஒரு கூட்டணி ஆரம்பித்து அதை வந்து எப்படி ஹைதர் அலி இருக்கும்போது நடந்ததோ அதே மாதிரி திப்பு சுல்தான் இருக்கும்போதும் நடக்குது. ஒரு 2 இயர்ஸ் இந்த வந்து இந்த ஃபைட் வந்து கண்டினியூ ஆகும். திப்பு சுல்தான் தனியாக எதிர்த்து போராட ஆரம்பித்தார். திப்பு சுல்தானுடைய நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா அவருடைய வார் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், அவருடைய அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஃபாட் இன் 3 phases. 3 கட்டங்களாக அவர் வந்து போவார். ஸோ முதல் ஒரு படை போயிட்டே இருக்குமாமா, அங்கே ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா. அந்த படைகள் டயர்டாகாத நேரத்தில் இன்னொரு படை எங்கேருந்து வருதுன்னு தெரியாது வந்து தாக்குமாமா. இப்போ 2வது படையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது 3வது படை வரும் பொழுது ஆங்கிலேயர்கள் அவங்களால வந்து தொடர்ந்து சண்டை போட முடியாது, தோற்றுருவாங்க. இதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து 3 phases வந்து அட்டாக் பண்ணுவார். தளபதி மேத்தோஸ் தலைமையிலான தாக்குதல் தோல்வியில் முடிந்தது. அதான் அவர் அந்த 3 கட்ட நடைமுறையில் தோல்வி அடைஞ்சிடும். 1790 அவருடைய
அவருடைய தலைமையில் ஆளுநர் கேரன் வேலிஸ் தானாகவே படையை வந்து வழிநடத்தினார். அதனால் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்குவதற்காக அங்கேருந்து மலைக்கோட்டையும் அவர் கைப்பற்றார். கடைசியில் திப்பு சுல்தான் ஆங்கில பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு கேரன் வேலிஸ் 1792 ஒரு கன்க்ளூடு பண்ணிக்கிறாங்க ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு. அதுதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் 1792. இந்த உடன்படிக்கையின்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பகுதி என்னென்ன நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கீங்களோ அது ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்கணும். போர் இழப்பீட்டுத் தொகையாக 3.6 கோடி செலுத்திடணும். 3.6 கோடிங்கிறது அந்த காலத்தில் பெரிய அமௌண்ட்டு, சரிங்களா? தன்னுடைய 2 மகன்களை ஆங்கிலேயரிடம் பிணை கைதிகளாக ஒப்படைக்க வேண்டும் என்று திப்பு சுல்தான் கட்டாயப்படுத்தப்பட்டார். இதன் மூலம் ஆங்கிலேயர் மலபார், குடகுமலை, திண்டுக்கல், பாரமஹால், கோயம்புத்தூர், சேலம் எல்லா பகுதிகளையும் வந்து ஆங்கிலேயர்கள் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணிக்கிறாங்க. திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக இம்முறையும் வெளிநாட்டு கூட்டணியை அரபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான், பிரான்ஸ் எல்லாத்தையும் வந்து தூதர் அனுப்புகிறார், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அச்சமயத்தில் எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனும் திப்பு அவருடைய தொடர்பு வச்சுருந்தாராமா. அதே மாதிரி பிரெஞ்சுகளின் தொடர்பு வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு அப்பப்போ வந்து போகிறது. ஜாக்கோபியன் கழகம் வந்து ஒரு கழகம், ஜாக்கோபியன் கிளப்பு அப்படிங்கிறது யார்? பிரெஞ்சுக்காரர்களும் திப்பு சுல்தானும் சேர்ந்து நடந்தது. ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திர மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து நட்டாங்க. இது வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கேன், ஞாபகமாக படித்து வச்சுக்கோ. அதே மாதிரி அடுத்தது 1799 த லார்ட் வெல்லஸ்லி திப்பு மீது ஒரு போர் தொடுக்கிறார். இது வந்து கடுமையான போராக இருந்ததாமா. மைசூருக்கு மேற்கே பம்பாய் இராணுவ தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் படையெடுத்து மெட்ராஸ் இராணுவம் தலைமையிலான ஆளுநர் அவருடைய சகோதரர் ஆர்த்தர் வெல்லஸ்லி தலைமையிலான திப்பு சுல்தான் இது மாதிரி ஒருத்தர் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. திப்பு சுல்தானுடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு பின் வாங்கினார். 1799 மே 4 ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ஆங்கிலேயர்கள் கேப்சர் பண்ணிடுறாங்க. திப்பு சுல்தான் வீரத்தீரமாக போரிட்டதால் இறுதியில் அவர் கொல்லப்பட்டால் ஒட்டுமொத்த மைசூரும் ஆங்கிலேயருடைய முன்பாக சரணடைந்தது. ஸோ மைசூர் வார், ஆஃப்டர் மைசூர் வார் என்னது? கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் எல்லா பகுதியும் ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலில் போயிடுறாங்க. அந்த உயர் குடும்பத்தை சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார் அவர் மைசூருடைய ராஜாவாக ஆயிடுறாரு. திப்பு குடும்பத்தினர் வேலூரில் கோட்டைக்கு அனுப்பப்பட்டு அங்கே அவங்கள கொலை செஞ்சிடுறாங்க. இதான் வந்து அந்த மைசூர் வாரோடைய எண்டு வந்து முடியும். அடுத்தது பாருங்கள், ஒரு பக்கம் நடந்துச்சு கர்நாடக வார், மைசூர் வார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மராத்தா வார், ஆங்கிலோ மராத்தா வார். இது எப்போ நடந்தது பாருங்கள், 1775 1782 ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார், செகண்ட் வந்து 1803 1805, தேர்டு வந்து 1817 1880. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் வந்து எல்லா கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து இவர் இறந்துடுறாரு, நாராயண ராவ் அவர் இறந்துடுறாரு, சரிங்களா? அவர் இறந்ததுக்கு பிறகு ரகுநாத ராவ் அவர் தான் பேஷ்வானா என்ன, முதலமைச்சர் அப்படின்னு அர்த்தம், பேஷ்வா ஆகிறாரு. ஆனால் அவரது அதிகாரத்திற்கு எதிராக பூனாவில் இருந்த ஒரு குழு நானா பட்னாவிஸ் தலைமையில் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி அவராக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாராயண ராவின் மறைவுக்கு பின் அவரது மனைவி கங்காபாய் பிறந்த குழந்தையை 2ஆம் மாதவராவ் பேஷ்வராக அங்கீகரித்து மேலும் அவருடைய பெயரில் ஆட்சி குழு ஒன்றும் அமைக்கிறாங்க. அதாவது அவர் மனைவினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு மனைவி இருந்து இன்னொரு மனைவிக்கு கங்காபாய்க்கு பிறந்த குழந்தை தான் அந்த 2ஆம் மாதவராவ், அவர் தான் பேஷ்வா ஆகணும்னு சொல்லி அவங்க ஒரு டிமாண்டு கொடுக்குறாங்க. 1775
ஆங்கிலேயருக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தின் பெயர் ட்ரீட்டி ஆஃப் சூரத். சூரத் ஒப்பந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1776ஆம் ஆண்டு பூனாவில் பாதுகாப்புடன் புரந்தர் ஒப்பந்தம் நடக்கிறது. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் 1776, ட்ரீட்டி ஆஃப் சூரத் 1775. ஸோ அந்த டைம்லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1781ஆம் ஆண்டில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பப் ஹர்மன் தலைமையில் பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்புகிறாரு. மராத்திய தலைவரான மகதாஜி சிந்தியாவை பல போர்களை தோற்கடித்து குவாலியரை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது மராத்தி சைடு வந்து கேப்சர் பண்ணுறாங்க. 1782ஆம் ஆண்டு மே 17ஆம் நாள் வாரன் ஹேஸ்டிங் மகாதாஜி சிந்தியாவை இடையே சால்பை ஒப்பந்தம். இது ஞாபகம் வச்சுக்கோ, எத்தனை ட்ரீட்டி வருது பார்த்தியா? சால்பை, த ட்ரீட்டி ஆஃப் சால்பை ஞாபகம் வச்சுக்கோ, இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ட்ரீட்டி ஆஃப் சால்பை 17th May 1782. ஸோ இந்த ட்ரீட்டி நடந்ததெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு சார்ட்டு மாதிரியே போட்டு ரிப்பீட்டடாக படிக்கணும். இந்த போரில் விளைவு என்ன ஆகுது? 2ஆம் மாதராவ் பேஷ்வராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரகுநாத ராவ் ஓய்வூதியத்தை வழங்க கொடுத்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, ரிட்டையர்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. பிரிட்டிஷ் அரசுக்கு சால்செட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை வந்து அவருக்கு கொடுத்துட்றாங்க. இந்திய அரசியலில் சால்பை ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு பெரிய செல்வாக்கு கொடுத்துச்சாங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கும் மராத்தியருக்கும் இடையே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சுமூகமான ஒரு உறவு வச்சுருந்தாங்களாமா. அடுத்த 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803, 1805. சரிங்களா? இந்த பேஷ்வா இருக்கார் இல்லையா, அந்த மராத்திய பேஷ்வா அவருடைய துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு, துணைப்படை திட்டம்னு ஒன்று இருக்குது, சப்சிடரி அலைன்ஸ்னு சொல்லி தனியாக நம்ம இந்திய தேசிய இயக்கம் அதில் படிப்போம். சப்சிடரி அலைன்ஸ் அதை வந்து அவர் அசெப்ட் பண்ணிக்கிறாரு. தௌலத் ராவ் சிந்தியா மற்றும் ரகோஜி போன்ஸ்லே ஆகியோர் மராத்திய சுதந்திரத்தை வந்து காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. ஆங்கிலேய இராணுவம் ஆர்த்தர் வெல்லஸ்லியின் தலைமையில் அஸ்ஸே மற்றும் அரகான் பகுதியில் சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோரின் கூட்டுப்படைகள் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு சிந்தியாவுடன் சுர்ஜி அர்ஜுன் கான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவுடன் தியாகன் ஒப்பந்தத்தையும் 1803 ஆங்கிலேயர்கள் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த போரில் ஈடுபடாத யஷ்வந்த் ராவ் ஹோல்கர், அதாவது ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அப்படி அழைக்கப்பட்டார். அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணியாமல் போயிட்டாருமா. 1804 ஜெய்ப்பூர் பிரதேசம் ஹோல்கர் சூறையாடும் போது ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு எதிராக போராடினார்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் இந்திய ஆட்சியாளர்களை ஒன்றிணைக்க முயற்சித்தாராமா. அந்த முயற்சி தோல்வி அடையாதனால இறுதியில் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டு அந்த பிளேசஸ் அனைத்தையுமே ஆங்கிலேயர்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, மராத்தா பவர் வாஸ் கிராஜுவலி வீக்கன். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட் பிகமிங் த பேராமவுண்ட் பவர் இன் இந்தியா. தான் முக்கியமானது. ஸோ தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1817 to 1818. அது இப்போது ஆங்கிலேயர்கள் வந்து பயங்கர பவரில் வந்துட்டாங்க. மூன்றாவது இந்த ஆங்கிலோ மராத்தா வாரில் இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் மராத்திய சாம்ராஜ்யத்துக்கு இடையே இறுதியான ஒரு மோதல் வருது. ஏன்னா வேறு எல்லாருமே போயிட்டாங்க. டோட்டலாக வந்து ஆங்கிலேயர் படை வீரர்கள் தான் முழுசாகவே கேப்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்பில் தலைமை ஆளுநர் ஹேஸ்டிங்ஸ் பிரபு ஜெனரல் தாமஸ் இஸ்லாப் தலைமையிலான ஒரு படை பிரிவை உருவாக்கி சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் படைகளை தொடர்ந்து நாக்பூரின் 2ஆம் மூதாஜி போன்ஸ்லேவும் இந்தூரில் வந்து 3ஆம் மல்ஹாராவ் ஹோல்கரும் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டாங்க. ஆனால் பிரயோஜனம் இல்லை, தோற்றுருவாங்க. குவாலியரில் தௌலத் ராவ் சிந்தியா மட்டுமே நடுநிலை வகித்தார். காட்கி கோர்கான் இந்த பிளேசஸ் எல்லாமே பேஷ்வா
தோற்கடிக்கப்பட்டார். பேஷ்வாவின் படைகள் அனைத்தும் வந்து சரணடைஞ்சு ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாச்சு. ஸோ இதோடைய ரிசல்ட்டு தெரியும். மராத்திய கூட்டமைப்பு வந்து டோட்டலாகவே வந்து குலைக்கப்பட்டது. பேஷ்வா பதவி அப்படிங்கிறதே கிடையாது. பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் பெரும்பாலான பகுதியை வந்து பம்பாய் மாகாணம்னா எது, ஆங்கிலேயர்கள் வச்சுருந்த பம்பாய் பிரசிடென்சிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே, ஹோல்கர், மராத்திய பகுதியான நாக்பூர், இந்தூர் எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலில் போயிடுது. ஸோ டோட்டலாக வந்து எல்லாமே ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலில் போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெருசாக நம்ம கதையாக பார்த்தோம்ல. இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை பிரிட்டிஷ் இன் இந்தியா எது? நம்ம தமிழ்நாடு தலைமை செயலகம், செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். புரியுதா? நம்ம தமிழ்நாட்டு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுடைய செக்ரட்டரி அங்கே தான் இருக்குது. செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் தான் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? நேம் ஆஃப் தி பாலிசி ஆஃப் லார்ட் வாரன் ஹேஸ்டிங் டு கிரியேட் பஃபர் ஜோன்ஸ் டு ப்ரொடெக்ட் கம்பெனிஸ் பார்டர்ஸ். அது இந்த வாரன் ஹேஸ்டிங் பிரபு இருக்காலே, இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்து கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிறப்பாக படிச்சுன்னு தான் சொல்ல முடியும். டாக்டர் ஆன் லேப்ஸு, டிவைட் அண்ட் ரூல், சப்சிடரி அலைன்ஸ். ஆனால் வந்து ரிங் ஃபென்ஸ், சுற்றுவேலி கொள்கையை தான் வந்து பயன்படுத்தியிருக்காராமா. நோட் பண்ணி வச்சுக்கோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்க கொஷின்ஸு படித்து வச்சுக்கோ. 1757 1893 இந்தியா விட்னஸ். இந்தியாவில் எதனை காண முடிந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன. சமூக இனங்களின் பழைய மரபுகள் அழிந்து போயின. சாதி முறை தளர்ந்தது. கிராமிய பொருளாதாரம் தற்சார்பு தனிந்திருக்கும் தன்மையை இழந்தது. இதில் எந்த கொஷின்ஸ்னா அனைத்துமே சரிதான். இது அனைத்துமே சரி. அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங் பற்றியா நான் கேட்டது அப்படியே சொல்லிட்டே இருந்தேன். எக்ஸாம்லேயே கேட்டு வச்சுட்டான். ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர்னா எது? ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்னா எது? ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். ஞாபகம் இருக்குதா? கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? ஸோ ஆப்ஷன் பாருங்கள். 4, 3, 2, 1 அப்படியே டவுன் ஆகுது. 4, 3, 2. ஸோ ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. இது மாதிரி வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் நீயாவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் பாரு. ஸோ ராயத்வாரி சிஸ்டம் எப்போ நடந்தது? ராயத்வாரி சிஸ்டம் வந்து 1820. தேர்ட் மைசூர் வார் 1790. ஹூட்ஸ் டிஸ்பேச், ஹூட்ஸுடைய அறிக்கை 1854. ஹண்டர் கமிஷன் 1882. சரிங்களா? இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. அட்லீஸ்ட் இதை வச்சுட்டா கூட வேறு எங்கேயாவது நமக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.